வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சினிமா சுற்று. நம்ம சினிமா சுற்றுல இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்னா டிராகன். ஸோ இன்னைக்கு தான் தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற மூவி ரிவ்யூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய சப்போர்ட் என்னன்னா, முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் டிராகன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட பேஜ் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, அங்கேயும் என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ டிராகன் மூவி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே நம்ம டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர் தாங்க. பிகாஸ் அவர் என்ன மேஜிக் பண்ணுறாருன்னே தெரியல. ஓமை கடவுளையும் அதான் பண்ணியிருந்தாரு, இந்த மூவிலையும் அதான் பண்ணியிருக்காரு. ஒரு சிம்பிளான ஸ்டோரியை டிஃப்ரெண்ட் வேல ஆடியன்ஸ் எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் ப்ராப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரோம்கம் ட்ராமா அந்த ஜோனரில் தான் வருது. அந்த ஜோனருக்கு என்ன தேவையோ ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனில் லவ் போர்ஷன்ஸும் சரி, எமோஷனல் சீக்வன்ஸும் சரி அண்ட் காமெடி போர்ஷன்ஸும் சரி ப்ராப்பராக போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மூவியை டெலிவர் பண்ணியிருக்காரு. கூட ஒரு மெசேஜும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ காலேஜ் படிக்கிற யங்ஸ்டர்ஸும் சரி, காலேஜ் முடிச்ச யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி தேவையான மெசேஜுங்க. அது கொடுத்ததுக்கு நம்ம டேரக்டருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் பிரதர். ஸோ அதனாலேயே அஸ்வத் மாரிமுத்து அவர் பார்த்தீங்கன்னா படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்காரு. ஸோ படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர் யூசேஜ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இதை நான் ஏன் பர்டிகுலராக இந்த மூவிக்கு சொல்கிறேன்னா, இப்போ வர ரீசன்ட் மூவிஸில் இந்த கேரக்டர் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, இந்த கேரக்டர் முக்கியமாக இந்த மூவிக்கு தேவையா அங்கிற ஃபீல் கொடுக்கும். பட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலே எனக்கு வரல. ஏன்னா படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன், அனுபாமா, கயாடு லோகர் அவங்க இன்னொரு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மிஷ்கின் சார், ஜிவிஎம் சார், ரவிக்குமார் சார் அண்ட் ஜார்ஜ் மரியம் சார் அண்ட் சொல்லி ஆகணும்னா விஜய் சித்து அண்ட் டீம், ஸ்பெஷலி விஜய் சித்துவும் அர்ஷத் கானும் படத்தில் எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க வர போர்ஷன்லாம் சாமி, தியேட்டரில் காமெடி போர்ஷன்ஸ் அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. விஜய் சித்து விளாக்ஸ் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அதில் எப்படி நேச்சுரலாக நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கோ அதே தான் இந்த மூவிலையும் பண்ணியிருக்காங்க. அவங்க வர போர்ஷன்லாம் தியேட்டரில் அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுவும் படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. அவரோட செகண்ட் மூவி இது. லவ் டுடே தான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. லவ் டுடேல பட்ட பிரதீப் ரங்கநாதனை இந்த மூவியில் கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஸ்பெஷலி சொல்லியே ஆகணும்னா, இந்த காமெடி சீன்ஸுக்கும் அவர் கொடுக்குற ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட். அண்ட் எமோஷனல் சீன்ஸும் தூக்கி சாப்பிட்ருக்காரு. லிட்ரலி அவரோட ஆக்டிங்கோட நான் கனெக்ட் ஆனேன். அந்த அளவுக்கு எமோஷனல் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ். அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லியோன் ஜேம்ஸ் அவர் தான் மியூசிக் டைரக்டர் அண்ட் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் தான் போட்டிருக்காரு. இந்த ஜோனர் மூவிக்கு, ரோம்கம் ட்ராமா, இந்த ஜோனர் மூவிக்கு என்ன தேவையோ, அதாவது ரொமான்ஸ் சீக்வன்ஸுக்கு என்ன மாதிரி பாடல்களும், ஒரு பிரேக்கப்புக்கு என்ன பாடல் வேணுமோ அண்ட் என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேணுமோ, காமெடி சீன்ஸுக்கும் சரி, எமோஷனல் சீன்ஸுக்கும் சரி, அது ப்ராப்பராக இந்த மூவிக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு. சில பீஜியங்கள்லாம் கேட்டிங்கன்னா பழைய மூவி ஆல்ரெடி இந்த மூவியில் பார்த்த மாதிரி இருக்கு, அந்த ஃபீல் கொடுக்கலாம். பட் அது எந்த வகையிலுமே இந்த மூவியை அஃபெக்ட் பண்ணல. ஸோ இந்த மூவிக்கு ப்ராப்பராக ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்பெஷலாக இதுலேயும் சொல்லி ஆகணும்னா, ஒரு பனைமரத்தில் வவாலான்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் வச்சு ஒரு பிஜிஎம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. ஸோ அவரும் ஒரு பெரிய பாசிட்டிவ் படத்தில். ஸோ இதாங்க இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறது. நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஸ்வல் சொல்கிற மாதிரி படத்தோட டியூரேஷன் தான். 2 hours 40 minutes வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சில சீன்ஸ் கட் அவுட் பண்ணியிருக்கலாமோ, இந்த சீன்ஸ்லாம் தேவையானங்கிற ஒரு சின்ன ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் அப்படி பார்க்கும்போது கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒரு 15 minutes, அதாவது ஒரு கட்டத்தில் படம் முடிஞ்சிருச்சு, அந்த ஃபீல் வந்துருச்சு. ஓகேடா படம் முடிய போகுதா அங்கிற ஃபீல் வரும்போது இன்னொரு 15 minutes ஒரு சென்டிமெண்ட் வேணும், ஒரு எமோஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை 15 minutes திணிச்ச மாதிரி இருக்கு. பட் அது தேவைதான், அது அவாய்ட் பண்ண முடியாது, அது தேவைதான். இந்த மூவி பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒன் ஆஃப் த அந்த 15 minutes ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அதுவும் தேவைதான். பட் அது அந்த ஸ்டோரிக்குள்ளேயே கனெக்ட் ஆகி வர மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னாங்கிறதாங்க என்னோட ஒப்பீனியன். மற்றபடி இந்த மூவியை ஒரு ஹோல்சமாக பார்க்கணும்னா, ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்க்கு ஒர்த்து வாட்சிங்க. கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டர் போய் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜாலியாக போய் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்குது. ஸோ நம்ம சினிமா சுற்றுல இந்த மூவி கொடுக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. ஸோ see you guys in next review. Until then, this is Niklesh from Cinema Sutru.